முகம் பண்றீங்க, அது எப்படி மக்களிடம் பயன் பாருங்க, எல்லாருக்கும் நான் வந்து இந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு என்ன விதத்தில் நான் வந்து ரீச் பண்ண முடியுமோ, அது ஐ கேம்ப் ஆகட்டும், வேற ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும், அவங்க கேட்டு எனது ஓன் யூடியூப் சேனல் இருக்கு, எனது இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதில் வர்ற மெசேஜஸ் பொறுத்து அவங்கள நான் டைரெக்டாக நேரடியாக போய் சந்திச்சு அவங்களோட குறைகள் நான் கேட்டு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியோ, என்னால் முடிஞ்ச அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ ஒரு இண்டிவிஜுவலாக நான் எடுத்து எனலைஸ் பண்ணி எங்கள் டீம் வச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து எந்த லெவலுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அது வந்துக்கிட்டு இருக்கிறேன். இது இல்லாமல் இன்னும் முன்னாடி போக போக நான் வந்து மக்களுக்கு நிறைய சேவை செய்யணுன்ட்டு ஒரு ஆசையோட நான் இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 3-4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலாக இந்த 1 இயராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானும் வளர நானும் என்னோட சர்வீசஸ் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ. எப்படி சார் நீங்க மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நான் வந்து ஆக்சுவலாக லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன். நான் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் டெவலப் பண்ணிக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வச்சுக்கிட்டு தான் எல்லாருக்கும் நான் என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.